அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். பாராளுமன்ற தொகுதிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை கடந்த 4 பதிவுகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். 5 பாராளுமன்ற தொகுதிகளாக 4 பகுதிகள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் திருவள்ளூர், சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, சென்னை மத்திய, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர்னு 20 பாராளுமன்ற தொகுதிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துட்டோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 5 பாராளுமன்ற தொகுதிகள், அதாவது பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர். முதல்ல பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை பார்த்துடலாம். 39 பாராளுமன்ற தொகுதிகளில் 21வது பாராளுமன்ற தொகுதி பொள்ளாச்சி. மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 15,20,276. இந்த பாராளுமன்ற தொகுதியில் அடங்கியிருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை மற்றும் மத்தகுளம். இந்த பாராளுமன்ற தொகுதியில் இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினர்களாக காங்கிரஸை சேர்ந்த தாமோதரன் அவர்கள் 1951ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் 1957ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த சிதம்பரம் சுப்பிரமணியம் அவர்கள் 1962ஆம் ஆண்டும், திமுகவை சேர்ந்த நாராயணன் அவர்கள் 1967 மற்றும் 1971ஆம் ஆண்டுகளிலும், திமுகவை சேர்ந்த காளிங்கராயர் 1971 நடந்த பை எலெக்ஷனிலும், அஇஅதிமுகவை சேர்ந்த KA ராஜு அவர்கள் 1977ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த CT தண்டபாணி அவர்கள் 1980ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணா நம்பி அவர்கள் 1984ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜா ரவிவர்மா அவர்கள் 1989 மற்றும் 1991ஆம் ஆண்டுகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த வி கந்தசாமி அவர்கள் 1996ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த M தியாகராஜன் அவர்கள் 1998ஆம் ஆண்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த C கிருஷ்ணன் அவர்கள் 1999 மற்றும் 2004ஆம் ஆண்டுகளிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த K சுகுமார் 2009ஆம் ஆண்டும், C மகேந்திரன் அவர்கள் 2014ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த K சண்முகசுந்தரம் அவர்கள் 2019ஆம் ஆண்டும் வெற்றி பெற்று இங்கே மக்களவை உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த சண்முகசுந்தரம் அவர்கள் 5,54,230 வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த C மகேந்திரன் அவர்கள் 3,78,347 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த R மூகாம்பிகா அவர்கள் 59,693 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த U சனுஜா அவர்கள் 31,483 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட S முத்துக்குமார் அவர்கள் 26,663 வாக்குகளும், நோட்டாவிற்கு 15,110 வாக்குகளும் 2019 எலெக்ஷனில் கிடைத்தது. தற்போது போட்டியில் உள்ள வேட்பாளர்கள் திமுகவை சேர்ந்த ஈஸ்வரசாமி அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக A கார்த்திகேயன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வசந்தராஜன் அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பாக சுரேஷ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஏப்ரல் 19 அன்று நடைபெறும் மக்களவை தேர்தலில் உங்கள் வாக்குகளை சரியான வேட்பாளருக்கு கொடுத்து உங்கள் தொகுதி முன்னேற்ற வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி திண்டுக்கல். 22வது பாராளுமன்ற தொகுதியாக திண்டுக்கல் விளங்குகிறது. திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 16,37,511. திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம் மற்றும் திண்டுக்கல். திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர்களாக காங்கிரஸை சேர்ந்த அம்மு சுவாமிநாதன் அவர்கள் 1952ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த குலாம் மொஹிதீன் 1957ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த சவுந்தரம் அவர்கள் 1962ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்பு செழியன் அவர்கள் 1967ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜாங்கம் அவர்கள் 1971ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாயத்தேவர் அவர்கள் 1973 மற்றும் 1977ஆம் ஆண்டுகளிலும்,
திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாயத்தேவர் அவர்கள் 1980ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த KR நடராஜன் அவர்கள் 1984ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் முறையே 1989 மற்றும் 1991ஆம் ஆண்டுகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த NSV சித்தன் அவர்கள் 1996ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் 1998 மற்றும் 1999ஆம் ஆண்டுகளிலும், காங்கிரஸை சேர்ந்த NSV சித்தன் அவர்கள் 2004 மற்றும் 2009 தேர்தலிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உதயகுமார் அவர்கள் 2014ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேலுச்சாமி அவர்கள் 2019ஆம் ஆண்டும் வெற்றி பெற்று இங்கு மக்களவை உறுப்பினர்களாக பணியாற்றி வந்தனர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த வேலுச்சாமி அவர்கள் 7,46,523 வாக்குகளும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜோதிமுத்து அவர்கள் 2,07,551 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட ஜோதிமுருகன் அவர்கள் 62,875 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட மன்சூர் அலிகான் 54,957 வாக்குகளும், மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டியிட்ட டாக்டர் சுதாகரன் அவர்கள் 38,784 வாக்குகளும், நோட்டாவிற்கு 14,177 வாக்குகளும் பதிவாகி இருந்தன. தற்போது திமுகவை சேர்ந்த வேலுச்சாமி அவர்கள் மக்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சார்ந்த சச்சிதானந்தம் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக VMS முகமது முபாரக், பாமகவை சேர்ந்த திலகபாமா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கைலை ராஜன் மற்றும் சுயேட்சை என பல பேர் இங்கே போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் தேர்தலில் உங்கள் வாக்குகளை சரியான நபருக்கு நீங்கள் அளித்து அவர்களை மக்களவை உறுப்பினராக உங்களுக்கு பணியாற்ற வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவை தொகுதி கரூர். 23வது மக்களவை தொகுதியாக கரூர் பாராளுமன்ற தொகுதி இருக்கிறது. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,86,636. கரூர் பாராளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், மணப்பாறை மற்றும் விராலிமனை. ஏற்கனவே இங்கே வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினர்களாக பணியாற்றியவர்கள் காங்கிரஸை சேர்ந்த பெரியசாமி கவுண்டர் 1957ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த ராமநாதன் செட்டியார் 1962ஆம் ஆண்டும், சுதந்திரா பார்ட்டியை சேர்ந்த முத்துசாமி கவுண்டர் அவர்கள் 1967ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த கோபால் அவர்கள் முறையே 1971 மற்றும் 1977ஆம் ஆண்டுகளிலும், காங்கிரஸை சேர்ந்த AR முருகையா அவர்கள் 1980 மற்றும் 1984ஆம் ஆண்டுகளிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தம்பிதுரை அவர்கள் 1989ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முருகேசன் அவர்கள் 1991ஆம் ஆண்டும், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த நட்ராயன் அவர்கள் 1996ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தம்பிதுரை அவர்கள் 1998ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட சின்னசாமி அவர்கள் 1999ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த KC பழனிசாமி அவர்கள் 2004ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட தம்பிதுரை அவர்கள் முறையே 2009 மற்றும் 2014ஆம் ஆண்டும், காங்கிரஸை சார்ந்த ஜோதிமணி அவர்கள் 2019ஆம் ஆண்டும் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினர்களாக பணியாற்றி வந்தார்கள். 2019 பொதுத் தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள் 6,95,697 வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட தம்பிதுரை அவர்கள் 2,75,151 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட கருப்பையா அவர்கள் 38,543 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட PSN தங்கவேல் அவர்கள் 31,139 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தின் சார்பாக போட்டியிட்ட டாக்டர் ஹரிஹரன் அவர்கள் 15,967 வாக்குகளும், நோட்டாவிற்கு 9,603 வாக்குகளும் பதிவாகியிருந்தது. தற்போது காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள் மக்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். 2024 தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்களாக காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்களும்,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக KRL தங்கவேலு அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக VV செந்தில்நாதன் அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் R கருப்பையா அவர்களும் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் அன்றைய தினம் நீங்கள் சென்று வாக்களித்து உங்கள் தொகுதிக்கு எந்த நபர் வந்தால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து உங்கள் பாராளுமன்ற தொகுதியை வலம் பெற வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி திருச்சிராப்பள்ளி. 24வது பாராளுமன்ற தொகுதியாக திருச்சிராப்பள்ளி விளங்குகிறது. மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 15,56,776. திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி மேற்கு, திருச்சிராப்பள்ளி கிழக்கு, திருவெரும்பூர், கந்தர்வக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை. ஏற்கனவே திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் பணியாற்றிய மக்களவை உறுப்பினர்கள் சுயேட்சையாக போட்டியிட்ட டாக்டர் EP மதுரம் அவர்கள் 1952ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த அப்துல் சலாம் அவர்கள் 1957ஆம் ஆண்டும், இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்த ஆனந்த நம்பியார் அவர்கள் 1962ஆம் ஆண்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த ஆனந்த நம்பியார் அவர்கள் 1967ஆம் ஆண்டும், இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் முறையே 1971 மற்றும் 1977ஆம் ஆண்டுகளிலும், திமுகவை சேர்ந்த N செல்வராஜ் அவர்கள் 1980ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த அடைக்கலராஜ் அவர்கள் முறையே 1984, 89 மற்றும் 1991ஆம் ஆண்டுகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த அடைக்கலராஜ் அவர்கள் 1996ஆம் ஆண்டும், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் முறையே 1998 மற்றும் 1999ஆம் ஆண்டுகளிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட தலித் எழுமலை அவர்கள் 2001ஆம் ஆண்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த L கணேசன் அவர்கள் 2004ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த P குமார் அவர்கள் முறையே 2009 மற்றும் 2014ஆம் ஆண்டும், காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட திருநாவுக்கரசர் அவர்கள் 2019ஆம் ஆண்டும் இங்கே மக்களவை உறுப்பினர்களாக பணியாற்றி வந்தனர். 2019 பொதுத் தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த திருநாவுக்கரசர் அவர்கள் 6,21,285 வாக்குகளும், தேமுதிகவை சேர்ந்த டாக்டர் V இளங்கோவன் அவர்கள் 1,61,999 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட சாருபாலா தொண்டைமான் அவர்கள் 1,08,818 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த V வினோத் அவர்கள் 65,286 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த V ஆனந்தராஜா அவர்கள் 42,134 வாக்குகளும், நோட்டாவிற்கு 14,437 வாக்குகளும் பதிவாகியிருந்தது. காங்கிரஸை சேர்ந்த திருநாவுக்கரசர் அவர்கள் தற்போது மக்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். 2024 தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்களாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த துரை வைகோ அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக P கருப்பையா அவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக P செந்தில்நாதன் அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களும் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என பல பேர் இங்கே போட்டியிடுகின்றனர். அனைவரும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து தாங்கள் வெற்றி பெற வேண்டுமாய் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை செலுத்தி சிறந்த மக்களவை உறுப்பினர் உங்கள் தொகுதிக்கு பணியாற்றிட நீங்கள் வாக்களிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி பெரம்பலூர். 25வது பாராளுமன்ற தொகுதியாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி விளங்குகிறது. மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 13,91,011 நபர்கள். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் குளித்தலை, லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர் மற்றும் பெரம்பலூர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இதற்கு முன்னர் பணியாற்றிய மக்களவை உறுப்பினர்கள் தமிழ்நாடு டாய்லெட்ஸ் பார்ட்டியை சேர்ந்த V பூரரங்கசாமி படையாச்சி அவர்கள் 1951ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த பழனியாண்டி அவர்கள் 1957ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த இரா செழியன் அவர்கள் 1962ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த A துரைராசு அவர்கள் 1967 மற்றும் 1971ஆம் ஆண்டுகளிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த A அசோக்ராஜ் அவர்கள் 1977ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த KBS மணி அவர்கள் 1980ஆம் ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த S தங்கராஜு அவர்கள் 1984ஆம் ஆண்டும்,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அசோக் ராஜ் அவர்கள் முறையே 1989 மற்றும் 1991 ஆண்டுகளிலும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராசா அவர்கள் 1991 ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட ராஜரத்னம் அவர்கள் 1998 ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட ராசா அவர்கள் முறையே 1999 மற்றும் 2004 ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக போட்டியிட்ட நெப்போலியன் அவர்கள் 2009 ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட RP மருதராஜா அவர்கள் 2014 ஆண்டும், இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்ட TR பாரிவேந்தர் அவர்கள் 2019 ஆண்டும் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினர்களாக பணியாற்றி வந்தார்கள். 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்ட டாக்டர் TR பாரிவேந்தர் அவர்கள் 6,83,697 வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட NR சிவபதி அவர்கள் 2,80,179 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட K சாந்தி அவர்கள் 53,545 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட M ராஜசேகரன் அவர்கள் 45,591 வாக்குகளும், நோட்டாவிற்கு 11,325 வாக்குகளும் பதிவாகியிருந்தன. தற்போது டாக்டர் TR பாரிவேந்தர் அவர்கள் மக்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார்கள். 2024 ஆண்டு போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்களாக திமுகவை சேர்ந்த அருண் நேரு அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ND சந்திரமோகன் அவர்களும், பாஜக சார்பாக டாக்டர் TR பாரிவேந்தர் அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பாக தேன்மொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இதை தவிர சுயேட்சையாக பல வேட்பாளர்கள் இங்கே போட்டியிடுகிறார்கள். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் பாராளுமன்ற தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை சரியான நபருக்கு தேர்ந்தெடுத்து அவரை உங்கள் தொகுதிக்கு மக்கள் பணியாற்ற மற்றும் சேவையாற்ற அவர்களுக்கு வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம 5 பாராளுமன்ற தொகுதிகளான பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கான மொத்த வாக்காளர்கள், இதற்கு முன்னாடி யாருன்னா வெற்றி பெற்றிருக்காங்க, இந்த தேர்தலில் யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 5 தொகுதிகளுக்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். நன்றி.